ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் டேவிட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டீப் ஸ்லீப்னா என்னது, நார்மல் ஸ்லீப்னா என்னது. ஆக்சுவலாக நார்மல் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடம்பு மட்டும்தான் தூங்குமே தவிர, நம்மளுடைய மூளை வந்து எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு தான் இருக்கும். மூளை தூங்காது. ஆனால் டீப் ஸ்லீப்புங்கிறது வந்து நம்மளோட மூளையும் சேர்ந்து தூங்கும். நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய உடம்பும் சேர்ந்து தூங்குறதுக்கு பேர் தான் டீப் ஸ்லீப். அதுதான் ஒரு நல்ல தூக்கம். ஆனா, இப்போ உள்ள காலகட்டத்தில நம்ம யாருமே டீப் ஸ்லீப்ன்ற ஒண்ணே பண்றதில்ல. ஏன்னா, நம்மளுடைய உடம்பு மட்டும் தான் தூங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம யாருமே கரெக்ட்டான டைம்க்கு சாப்பிடுறது கிடையாது. கரெக்ட்டான டைம்க்கு தூங்குறது கிடையாது. 10 மணிக்கு சாப்பிடுறோம், 11 மணிக்கு படுக்கிறோம். அந்த 11 மணிலேருந்து 12 மணி வரைக்குமே ஃபோன நோண்டுவோம். அப்ப ஃபோன நோண்டிட்டு நம்ம தூங்கும்போது, நம்மளுடைய மூளை வந்து எப்பவுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும். எதையாவது ஒண்ண யோசிச்சுட்டு தான் இருக்கும். நம்மளுடைய உடம்பு மட்டும் தான் தூங்கும். அதனால தான் நம்ம காலையில வெள்ளன எந்திரிக்கணும்னு நெனச்சாலும், அது வந்து நம்மளுக்கு முடிய மாட்டேங்குது. இப்ப நீங்க வந்து டீப் ஸ்லீப் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்றீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப ஒரு 10 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்க, 11 மணிக்கு படுக்குறீங்க, 11 டூ 12 வரையும் நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு 10 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்டின்னா, நீங்க ஒரு 8 மணி, 8:30 அந்த டைம்க்குள்ள சாப்பிட்டுட்டு, அதுக்குள்ள உங்கள ஃப்ரீயா வச்சுக்கிற பாருங்க. அந்த டைம்ல நீங்க மொபைல் யூஸ் பண்றதா இருந்தா, ஒரு 10லருந்து 15 நிமிஷம் மட்டும் மொபைல யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மொபைல எடுத்து வச்சுட்டு, நீங்க ஒரு அமைதியான பிளேஸ்ல படுக்காம உட்காந்துருங்க. அதாவது ஒரு புக் படிங்க. நீங்க புக் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, உங்களுடைய பாடி வந்து தூக்கத்துல லைட்டா ஜெர்க் ஆகும். அப்படி ஜெர்க் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கம் வருதுன்னு அர்த்தம். அந்த மாரி டைம்ல நீங்க தூங்குனீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு டீப் ஸ்லீப்பா மாறும். உங்களுடைய மூளையும் சேர்ந்து தூங்கும். உங்களுடைய உடம்பும் தூங்கும். ஆக்சுவலா உங்க மூளையும் தூங்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க நேத்து நைட் என்ன பண்ணீங்க? நேத்து நைட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கு பேரு தான் டீப் ஸ்லீப். ஆனா உங்களுடைய பாடி மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்சீங்கன்னா, நேத்து நைட் நம்ம என்ன பண்ணோம்? நேத்து நைட் நம்ம என்ன சாப்பிட்டோன்றத நீங்க யோசிச்சீங்கன்னா, அது வந்து உடனே உங்க மைண்டுக்கு வந்துரும். உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். அப்படின்னா, நீங்க வந்து டீப் ஸ்லீப் பண்ணல, நார்மல் ஸ்லீப் தான் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். நார்மல் ஸ்லீப் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவோம். ஆனா டீப் ஸ்லீப்ன்றது ஒரு நாளைக்கு 5லிருந்து 6 மணி நேரம் தூங்குனாலே போதும். அதுவே உங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான தூக்கமாவும் இருக்கும். ஆக்சுவலா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சீக்கிரமா சாப்பிட பாருங்க. இப்ப வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா, அத வந்து குறைச்சு ஒரு 8:30, 8 மணி அந்த மாரி டைம்ல நீங்க சாப்பிட்டு, அதுலேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்குள்ள நீங்க படுத்துக்கிட்டோ, இல்ல உட்காந்துக்கிட்டோ மேக்ஸிமம் நீங்க உட்காந்தே இருக்கலாம். உட்காந்துட்டு நீங்க ஏதாவது மொபைல மட்டும் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க புக் ஏதாவது படிக்கும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வரும். தூக்கம் வரும்போது உங்களுடைய பாடி வந்து நீங்க உட்காரும்போது உங்க பாடி லைட்டா ஜர்க் ஆகும். அதாவது தூக்கத்துல ஸ்லிப் ஆவீங்க. அப்ப அந்த மாரி டைம்ல நீங்க புக்க மூடி வச்சுட்டு படுத்தீங்கன்னா, உங்களுடைய மூளையும், உங்களுடைய உடம்பும் சேர்ந்து தூங்கும். அதுக்கு பேரு தான் ஒரு நல்ல தூக்கம். அதுக்கு பேரு தான் டீப் ஸ்லீப். முக்கியமா நீங்க இந்த மாரி ஸ்லீப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க உடம்பும், உங்க மூளையும் ரொம்ப ஆரோக்கியமாவும், ரெஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ, இந்த வீடியோல ஏதாவது குறை இருந்தாலோ, நீங்க வந்து கமெண்ட்ல சொன்னா தான் நான் அடுத்து அத மாத்திக்கிற முடியும். ஸோ உங்க கமெண்ட் எனக்கு முக்கியம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.